இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஏசாயா 48 அதிகாரம் 10 பிரபல பேராயரான ஜான் டெய்லர் ஸ்மித் மாணவனாயிருந்த போதே கர்த்தர் மேல் அளவில்லா அன்புடையவராய் விளங்கினார். அப்போது அந்த கிராமத்தின் அருகிலே ஒரு வல்லமையான எழுப்புதல் கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் அந்த எழுப்புதல் கூட்டத்திற்கு உற்சாகமாக அவர் ஓடிச் சென்றார். அந்த கூட்டம் அவருக்கு மிகவும் ஆசீர்வாதமாகவும் கர்த்தருடைய வல்லமையை பெற்று தருகிறதுமாக இருந்தது. அந்த கூட்டங்களில் பங்கு பெற்று இரவு அவர் வீடு திரும்பிய போது எதிர்பாராத விதமாக விபத்து ஒன்றை சந்தித்தார். முழங்காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. தாங்க முடியாத வலியினால் தவித்தார். நான் ஆவிக்குரிய கூட்டத்திற்கு தானே சென்றேன், ஏன் எனக்கு இந்த பாடுகள் என்று தவியாய் தவித்தார், துடித்தார். பின்பு அமைதியாக ரோமருக்கு எழுதிய நிருபத்தை வாசிக்க ஆரம்பித்தார். அவருடைய உள்ளம் பரவசம் அடைந்தது. ஆவிக்குரிய ஆழமான சத்தியங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. அவர் ஏற்கனவே எழுப்புதல் கூட்டத்தில் கலந்து கொண்டு வந்திருந்தபடியினால் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் உள்ள ஒவ்வொரு கர்த்தருடைய வசனமும் அவர் உள்ளத்தில் அக்கினியை பற்ற வைத்தது. காலில் அடிபட்டு படுக்கையில் இருந்ததினாலே அந்த வசனங்களை தியானிப்பதற்கு போதுமான நேரத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆகவேதான் காயம் அடைந்த கால்கள் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்று எண்ணினார். ஆகவே அவர் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே, காயமடைந்த எனது முழங்காலின் விளைவாக இத்தனை பெரிய ஆசீர்வாதத்தை நீர் எனக்கு வைத்திருப்பீர் என்றால் என் 2 கால்களும் உடைந்திருந்தாலும் அதை குறித்து நான் கவலைப்படேன் என்று சொல்லி ஸ்தோத்திரம் செலுத்தினார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, சந்தோஷத்தின் மத்தியில் தேவன் நமது உணர்வோடு பேசும் சத்தம் நமக்கு மெதுவாகவே கேட்கும். உபத்திரவத்தின் மத்தியிலோ அவரது சத்தம் பலமாக கேட்கும். செவிட்டுத்தனமாக இருக்கும் உலகிற்கு உபத்திரவங்களே அவரது எச்சரிப்பின் சத்தமாக இருக்கிறது. போகும் பாதையில் நின்று நம்மை சிந்திக்க வைக்க, நமது வழியை திருத்திக் கொள்ள, நமது நோக்கத்தை தேவனையே நோக்கி திருப்பிக் கொள்ள இவை எல்லாவற்றிற்கும் உபத்திரவங்களே உதவுகிறது என்று அவர் குறிப்பிட்டு எழுதியுள்ளார். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் என்றும், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் என்றும் சங்கீதக்காரர் எழுதுகிறார். உபத்திரவங்கள் அவருக்கு நன்மையாக இருந்ததென்றால் அது நமக்கும் நன்மையாகவே தான் இருக்கும். உபத்திரவம் வேதனையானதுதான். அதனூடாக செல்ல தேவன் தான் நம்மை பலப்படுத்த வேண்டும். ஆனால் அதற்கூடாக சென்று வெளிவரும்போது தேவன் நம்மை புடமிட்டு உபத்திரவத்தின் குகையில் நம்மை தெரிந்தெடுத்ததான அனுபவம் கிடைக்கும். உபத்திரவத்தின் ஊடாக கடந்து செல்லும் போது மிகுந்த வேதனைக்குள்ளும் வாழ்வே வெறுத்து போன நிலைக்குள்ளும் நாம் தள்ளப்படலாம். அடுத்து என்ன செய்வதென்று தெரியாத ஒரு நிலையில் தவிக்கலாம். ஆனால் அதிலிருந்து வெளிவரும்போது ஒரு உன்னதமான அனுபவத்துடன் புது பலனும் நமக்கு கிடைக்கும். எந்த உபத்திரவத்தையும் எதிர்கொள்ள முடியும் என்ற உறுதியும் நம்பிக்கையும் கூட கிடைக்கும். உபத்திரவ காலம் நம்மை பண்படுத்தும் காலம், தேவனுக்குரியவர்களாய் நம்மை உருவாக்கும் காலம். தேவனை விட்டு விலகிச் சென்றாலும் மீண்டும் அவர் அண்டை நம்மை கொண்டு வந்து சேர்க்கும் காலம். கடந்த காலத்தை சீர்தூக்கி பார்த்து சரி செய்து கொள்ள வழி நடத்தும் காலம். ஆகவே அது நன்மையான காலம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, பல்வேறு உபத்திரவத்தின் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, உபத்திரவத்தை எண்ணி ஆண்டவரே அவர்கள் புலம்பிக் கொண்டு கதறிக்கொண்டும் இருக்கிற அந்த நேரத்திலே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, உபத்திரவத்தின் பின்பாக ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை நீர் வைத்திருக்கிறீர் என்று சொல்லி அறிந்தப்பா அவற்றை கர்த்தாவே பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.